சிடி கொடுத்தாங்க. அதான் வெங்கட் பிரபு சொல்ல உள்ளே ஏதாவது வேணாமா, சொல்ல வேணாமா? இல்லை படத்தை பற்றின துணுக்குகள் ஏதாவது அதில் ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் ரம்யாவே நிறையா துணுக்குகள்லாம் சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும், பிரேம்ஜியோட டெடிகேஷன் பற்றி பேசும்போது, இந்த கேரக்டருக்காக அவர் நிறைய விஷயங்கள், இப்போ அவர் வீட்டில் வளர்க்குற லேப்ரடார் எப்படி பிஹேவ் பண்ணுதுங்கிறதெல்லாம் அப்சர்வ் பண்ணுறதை தாண்டி அவர் கொஞ்ச நாள் மனுஷங்க சாப்பிட்ற சாப்பாடே நிறுத்தி வச்சுருந்தாராம். ஏன்னா அது ஒரு டாக் சாப்பிட்டா அது எப்படி ஃபீல் பண்ணும், அது டேஸ்ட் எப்படி இருக்கும், அதெல்லாம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக அவர் நிறையா. அது மாதிரி பரத் மட்டும் சும்மா இல்லை. இப்போ நீங்கள் அந்த சாங்கில் பார்த்தீங்க, அவர் சொல்லாமா பேசும்போது இவ்வளோ சென்சார் பண்ண வேண்டியதாக இருக்குது. நல்லபடியாக நல்ல சர்டிஃபிகேட் கிடச்சி இந்த ப்ரொடியூசருக்கும் பணம் நல்லபடியாக திரும்ப வந்து இந்த தயாரிப்பாளருக்கும் முதல் படம் பண்ணுற டைரக்டருக்கும் இவ்வளோ தூரம் ஆடியோ ரிலீஸ் வரைக்கும் இந்த படம் வர்றதுக்கு எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இந்த டைரக்டருக்கும் இந்த ப்ரொடியூசருக்கும் என்னுடைய நல்ல நண்பர்கள் பரத், பிரேம்ஜி, விஷால் சந்திரசேகர். மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது, பாட்டெலாம் உண்மையிலேயே வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கே எல்லாத்துக்கும் அதையே சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் உண்மையிலேயே வித்தியாசமாக இருக்குது பாடல்கள். ஆல் தி பெஸ்ட் விஷால், அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் டு தி டீம். தேங்க்யூ. அதான் நான் ஒரு சீன் இருக்கு, ஒரு எக்ஸ்ட்ரானரியான சீன், ரொம்ப பயந்து பண்ணது. சுற்றி ஒரு 20 நாய் இருக்கும். ஒரு நாயும் ஒரு ப்ரீடு, ஒரு சினிமா கேரக்டராக வந்து இருக்கும். அது அவங்க வாய்ஸில் பேசும். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு சீன் வந்து ரொம்ப பயந்தேன். ஏன்னா வந்து அந்த இன்னும் ஒரு டாக், ஒரு பயங்கர ஃபெரோஷியஸ் டாக் ஒன்று இருக்குது, ராட்வில்லர்னு ஒன்று என் பக்கத்துலேயே இருக்கும் பெருசாக. அது வந்து ரொம்ப மோசமான ப்ரீடுன்னு சொன்னாங்க. அதுக்கிட்ட நிற்கும் போது ரொம்ப பயந்து நின்று, அது ஒரு பெரிய சீன். அது எல்லா நாயோடையும் பெரிய பஞ்சாயத்து சீன் மாதிரி ஒன்று நடக்கும். அதாவது எங்கள் ஏரியாவில் உள்ள ஒரு என் ஃப்ரெண்டு ஒரு நாய் ஒன்று இருக்கும். அவர் வந்து வேறு ஏரியா நாயை சைட் அடிச்சிருவார். ஸோ வந்து அவருக்கு வந்து மற்ற நாயெல்லாம் போய் அடித்தோன்னே என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி, நான் போய் யார் அவனை அடித்தாதான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போவேன். போனால் அங்கே ராட்வில்லர்லாம் இருக்கும், பெரிய மோசமான நாயெல்லாம் இருக்கும். அவங்கக்கிட்ட பேசி பஞ்சாயத்து பண்ணி பயங்கர ஹீரோசமாக டைலாக்லாம் பேசி அங்கே தப்பிச்சு ஓடி வர மாதிரி ஒரு சீனு. அதுதான் நீங்கள் கேட்டது. அது ரொம்ப ஜாலியாக போச்சு. ஒரு 2 நாள் பயந்துக்கிட்டே தான் இருந்தேன். மற்றபடி பரத்தோட ஃபஸ்ட் டைம் நடித்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஷால் மியூசிக் சூப்பராக இருக்குது. டைரக்டர் எக்ஸ்ட்ரானரி, நைட்டு மீட் பண்ணுறோம். மற்றபடி வரதில்லை. எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் கமிங். படம் பாருங்கள். ஒரு மாதிரி ரொம்ப புதுசாக, ரொம்ப வித்தியாசமாக, தமிழ் சினிமாலே ஃபஸ்ட் டைம் அவங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்டோனர் ஃபிலிம் இருக்கும். ஏன்னா இங்கிலீஷில் நிறைய வந்திருக்கு. ஹெரால்ட் அண்ட் குமார் வந்திருக்கு, ஹேங் ஓவர் வந்திருக்கு. எங்கள் கோவா படத்தில் கூட ஒரு சீன் இருக்கும், சிவபானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் நடக்கும். ஸோ இப்போ தான் அது வந்து மக்களுக்கு தெரிய வருது. படத்தையும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த கதை ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்ன உடனே இந்த கேரக்டர் யார் பண்ணுறதுங்கும் போது ஒரு 4-5 சாய்ஸஸ் வந்தது. பட் எல்லார் மூஞ்சிலையும் ஒரு பளிச்சுன்னு ஒரு பல்ப் அடித்தது வந்துட்டு பிரேம்ஜி பேரை சொன்ன உடனே, என்னங்க அவர் ஒத்துப்பாரா சார்? நீங்கள் வந்துட்டு படத்தில் ஸ்டோனர், அவர் நாய். நீங்கள் ஸ்டோனர், அவர் நாய் சார். அதெல்லாம் இப்படி போய் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் வந்துட்டு அவர் பாட்டுக்கு ஜாலியாக இப்படின்னு படம் பண்ணிவிட்டு வெங்கடனா படத்தில் ஜாலியாக இருக்கார். நீங்கள் போய்ட்டு அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ரோல்லாம் சொன்னால் அவர் ஒத்துப்பாரா அப்படிங்கும்போது, ஐ திங்க் தேங்க்ஸ் டு பிரேம்ஜி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஜானர் நீங்கள் பண்ணணும் ப்ரோ. உங்கள் கரியரில் நாளைக்கு வந்துட்டு வர சங்கதிகள்லாம் அதை பார்க்கும்போது ரொம்ப ரசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபிலிம் வந்துட்டு உங்கள் கரியருக்கு டெஃபினட்டாக ஒரு ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம், ஒரு ஹிஸ்டாரிக்கல் கல்வெட்டில் அது இருக்கும் அது. ஸோ அந்த லெவலுக்கு வந்துட்டு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தார். 6 மணிக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக நடுங்கும், பட் இருந்தாலும் வந்துட்டு வெரி கோஆப்ரேட்டிவான, ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலாக நாங்கள் ஒர்க் பண்ணும்போது எங்கள் டீமே ஆக்சுவலாக ரொம்ப கூலான ஒரு டீம். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எடுக்க முடியாது. ஏன்னா அவருக்கு உள்ளே போயிடுது ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகிறதுக்கு. எங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீமோட அந்த படத்தையே எடுத்துட்டீங்க, இதுக்கு மேலே என்ன ஒளிமறைவு விடுங்க. ஸோ அந்த லெவலுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு டீம். ஸ்டோனர் ஃபிலிம் அப்படின்னா வந்து நாங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம். இது வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து ரொம்ப புதுசு. கதை எப்படி யோசிச்சிருப்பாங்க, எப்படி இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் நாங்கள் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ கண்டிப்பாக அப்படி தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவரே ஒத்துக்கிட்டாரு. பிரேம் சொன்ன மாதிரி வந்து ஹெரால்ட் அண்ட் குமார், ப்ராஜெக்ட் எக்ஸ், டாட் ஃபிலிப்ஸ்னு ஒரு டைரக்டர் இருக்கார். அவரோட படங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி ஸ்டோனர் ஃபிலிம்ஸ் மாதிரி தான் இருக்கும். அது அந்த ஜானர். அது ஹேங் ஓவர் சீரீஸாக எடுத்துக்கலாம். அப்படின்னா முன்னாடி வந்து வெயின்ஸ் வேர்ல்டுன்னு ஒன்று வந்தது, அது எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியல. ஸோ அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ட்ரிப் உங்களுக்கு தரும். என்டர் த வாய்ட்,
ஸோ நிறைய ஃபிலிம்ஸ் இருக்குது, நிறைய இது மாதிரி பேசிட்டே போகலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழில் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பிரேம்ஜியை வந்து நாயா போட்டதுக்கு ரொம்ப என்னால் முடியாத ஒரு விஷயம் அது. அது நீங்கள் போட்டுட்டீங்க. ஸோ அவன் வந்து டெய்லி சொல்லுவான், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பாத்ரூம் போக கூட முடியல, அப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க எல்லாம் சொல்லுவான். பட் யூ என்ஜாய்ட் த ஹோல் திங் அண்ட் தேங்க்யூ வெரி மச்.